A for apple, B for ball. பசங்களா பாத்தீங்கல்ல, எல்லாத்தையும் எழுதிக்கோங்க அப்படின்னு ஸ்மைலி கொக்கு திரும்பி பார்த்தா கிளாஸ் ரூம்ல யாருமே இல்ல. அத பார்த்து ஸ்மைலி கொக்கு, என்னடா இது, போர்டுல 2 எழுதி எழுதி திரும்பி பாக்குறதுக்குள்ள இந்த குறும்புக்காரன் பசங்க மறைஞ்சு போயிட்டாங்களா? எங்க போயிட்டாங்கன்னு வேற தெரியலையே அப்படின்னு ஊருக்குள்ள போய் ஊரு முழுக்க தேடினாலும் பண்டி ஃபங்கி 2 பேருமே கிடைக்கவே இல்ல. என்ன இது, ஊர் முழுக்க தேடிட்டேன், இவங்க 2 பேரை காணோம், எங்க போயிருப்பாங்க அப்படின்னு சொல்லி வயல்கரையில தேட ஆரம்பிச்சேன். அவங்க 2 பேருமே ஒரு ஆத்தங்கரையோரமா உட்காந்துக்கிட்டு பேசிக்கிட்டு இருந்தாங்க. என்ன பசங்களா, நான் பாடம் எடுத்துக்கிட்டு இருக்கேன், நீங்க எங்க வந்து உட்காந்துருக்கீங்க? எங்களுக்கு பாடம் படிக்கிறதுல விருப்பம் இல்ல, அதனாலதான் இங்க வந்து உட்காந்துக்கிட்டு இருக்கோம். இங்க நல்ல சில்லுன்னு காத்து வீசுது, ரொம்ப அமைதியாவும் இருக்கு. சரி, அப்படின்னா நீங்க இங்கேயே உட்காந்துக்கோங்க, நான் இங்கேயே பாடம் எடுக்கிறேன். அப்ப உங்களுக்கு பாடமும் நல்லா புரியும் இல்லையா? டீச்சர், நீங்க இங்க வந்து பாடம் எடுக்கிறேன்னு சொன்னா இங்க இருந்து நாங்க போயிடுவோம், எங்களுக்கு படிப்பு வேண்டாம் அப்படின்னு சொன்ன எங்க அப்பா அம்மா கேட்க மாட்டேங்கிறாங்க, நீங்களும் கேட்கறது இல்ல. இங்க பாருங்க, உங்களுக்கு படிப்பு எடுக்கிறதுக்காக இல்ல, உங்களுக்காக நிறைய சாக்லேட்ஸை வாங்கிட்டு வந்திருக்கேன். நீங்க கொஞ்ச நேரம் அமைதியா பாடத்தை கவனிச்சிங்கன்னா அந்த சாக்லேட்ஸ் எல்லாம் உங்களுக்கு கொடுப்பேன். ஸ்மைலி டீச்சர் அப்படி சொன்ன உடனே பண்டி ஃபங்கி 2 பேருமே ரகசியமா பேசிக்கிட்டாங்க. டே ஃபங்கி, டீச்சர் கிட்ட சாக்லேட் இருக்காமா? அப்படின்னா பாடம் படிக்கலாமா? நீ வேறடா, டீச்சர் சாக்லேட் இருக்குன்னு போய் சொல்லி நம்மள படிக்க வைக்க பாக்குறாங்க போல. சரி, அப்படின்னா நம்ம ஒண்ணு பண்ணலாம், பள்ளிக்கூடத்துக்கு போய் சாக்லேட் எல்லாம் சாப்பிட்டுட்டு வந்துடலாம். டேய், உண்மையிலேயே உனக்கு அறிவு அதிகம் தான்டா. பின்ன என் அறிவுனா என்ன சும்மாவா? வா வா, போய் எல்லா சாக்லேட்டையும் சாப்பிட்டுட்டு வந்துடலாம். என்ன 2 பேரும் குசு குசுன்னு பேசிக்கிட்டு இருக்கீங்க? கிளாஸுக்கு வரீங்களா? உங்களுக்கு சாக்லேட் வேண்டாமா? டீச்சர், ஃபங்கிக்கு சாக்லேட்னா ரொம்ப பிடிக்கும், எவ்வளோ சாக்லேட் கொடுத்தாலும் சாப்பிட்டுட்டே இருப்பான். வாங்க டீச்சர், ஸ்கூலுக்கு போகலாம் அப்படின்னு 2 பேருமே ஸ்கூலுக்கு போனாங்க. ஃபங்கி பண்டி ஒருத்தங்க கிட்ட இன்னொருத்தங்க பேசிக்கிட்டாங்க. டேய் ஃபங்கி, உன்னை விட எனக்கு சாக்லேட் பிடிக்கும், நான் சீக்கிரமா போய் சாப்பிடுறேன். டேய் பண்டி, நம்ம 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் இல்ல, எது செஞ்சாலும் ஒன்னாதான் செய்யணும், வா ஒன்னாவே போலாம் அப்படின்னு 2 பேருமே வேகமா ஸ்கூலுக்கு போனாங்க. அங்க பெஞ்சில இருந்த சாக்லேட்டை எடுத்துக்கிட்டாங்க, அத சாப்பிட ஆரம்பிச்சாங்க. அப்பதான் ஸ்மைலி டீச்சர் அங்க வந்தாங்க. டீச்சர், சாக்லேட் நல்லா இருக்கு, தினமும் வாங்கிட்டு வந்து கொடுங்க. டீச்சர் மனசுக்குள்ள, தினமும் இவங்களுக்கு சாக்லேட் வாங்கிட்டு வந்து கொடுத்தா எனக்கு கொடுக்குற சம்பளம் இதுக்கே சரியா போயிடும், எப்படியாவது பண்ணி இவங்க படிக்கிற மாதிரி பண்ணணும் அப்படின்னு டீச்சர் மனசுக்குள்ள யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது மொத்த சாக்லேட்டையும் சாப்பிட்டுட்டு ஸ்மைலி டீச்சருக்கு தெரியாம பண்டி ஃபங்கி 2 பேரும் அங்கிருந்து ஓடிட்டாங்க. 2 பேரும் வெளியில வந்து, டே பண்டி, இந்த தடவை டீச்சரை ஏமாத்திட்டான்ல, சரி ஆத்தங்கரைக்கு போக வேண்டாம், இன்னைக்கு நம்ம தோட்டத்துக்கு போலாம். சரி சரி வா போலாம் அப்படின்னு 2 பேருமே தோட்டத்துக்கு போனாங்க. அப்பதான் யோசிச்சுக்கிட்டு இருந்த டீச்சர் பெஞ்ச் கிட்ட பார்த்தாங்க. பசங்க 2 பேருமே அங்க இல்ல. மறுபடியும் 2 பேரும் எங்க போயிட்டாங்க? என்ன குழந்தைங்கடா இவங்க, இவங்க 2 பேரும் குழந்தைங்களே இல்ல, தொல்லைங்க. சரி, எப்படியும் சாப்பாட்டு நேரமாச்சுல்ல, நாம போய் சாப்பிடலாம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கும்போது பண்டி ஃபங்கியோட அம்மாக்கள் ஸ்கூலுக்கு வந்தாங்க. டீச்சர், எங்க பிள்ளைங்க எப்படி படிக்கிறாங்க? அவங்க கிளாஸ்ல இருந்தா தானே நான் படிப்பு கத்து கொடுக்கறதுக்கு, நான் போர்டு பக்கம் திரும்பினா போதும் மறைஞ்சே போயிடுறாங்க உங்க பிள்ளைங்க, நான் என்ன பண்ண முடியும் சொல்லுங்க? டீச்சர், அந்த காலத்துல எங்களால சரியா படிக்க முடியாம தான் இப்ப நாங்க கஷ்டப்பட்டு கூலி வேலைக்கு போய்கிட்டு இருக்கோம். இப்ப இவங்களுக்கு படிக்கிறதுக்கு வாய்ப்பு இருந்தாலும் ஏன் இப்படி பண்றாங்களோ என்னவோ அப்படின்னு காக்கா வருத்தப்பட்டுச்சு. மில்கி, அவங்க சின்ன பசங்க, அவங்களுக்கு என்ன தெரியும்? கொஞ்ச நாள் போனா பெரியவங்க கஷ்டம் என்னங்கறத அவங்களே புரிச்சுப்பாங்க, நீ கவலைப்படாத அப்படின்னு மில்கி சமாதானப்படுத்தினா ராணி. ஆமாங்க மில்கி, ஏன் வருத்தப்படுறீங்க? பசங்க எங்க இருந்தாலும் அங்க போய் அவங்களுக்கு பாடம் எடுக்கிறது எனக்கு வழக்கமா போச்சு. டீச்சர், நீங்க தான் எப்படியாவது அவங்களுக்கு படிப்பு சொல்லி கொடுக்கணும். நிச்சயமாங்க, நம்ம வழிக்கு பசங்க வரலனா என்ன, பசங்க வழியில நாம போய் அவங்கள நல்லபடியா படிக்க வைக்கலாம். எப்படியாவது பசங்க நல்லபடியா படிச்சா போதும் இல்லையா? நீங்க கிளம்புங்க. சரிங்க டீச்சர், எங்களுக்கும் வேலைக்கு நேரமாச்சு, நாங்க கிளம்புறோம் அப்படின்னு சொல்லி 2 பேருமே கவலையா அங்கிருந்து வேலைக்கு போனாங்க. என்ன ராணி இது, பிள்ளைங்க ஏன் இப்படி பண்றாங்க? நீ ஒண்ணு கவலைப்படாத, இப்படியே பண்ணிக்கிட்டு இருந்தாங்கன்னா கொஞ்ச நாளுக்கு அப்புறம் நம்ம கூட வேலைக்கு கூட்டிட்டு போலாம். அங்க வேலை செய்ய முடியாம கஷ்டப்பட்டு அப்புறம் பள்ளிக்கூடத்துக்கு வருவாங்க. இப்ப நாம வேலைக்கு போலாம் வா அப்படின்னு அவங்க 2 பேரும் வேலைக்கு போயிட்டாங்க. அடுத்த நாள் பண்டி ஃபங்கி 2 பேரும் ஸ்கூலுக்கு வந்தாங்க. எப்பவும் போலவே ஸ்கூல் பேக ஸ்கூல்லயே வச்சுட்டு விளையாடுறதுக்காக போயிட்டாங்க. ஸ்மைலி கொக்கு ரொம்ப தூரத்துல இருந்து வந்துச்சு, ஆனா அங்க பசங்க யாருமே இல்ல. அட, இந்த பசங்க மறுபடியும் கிளாஸ் ரூமை விட்டுட்டு போயிட்டாங்களா? இவங்களை எப்படியாவது நல்லா படிக்க வைக்கணும், அதுக்கு ஏதாவது ஒண்ணு பண்ணிதான் ஆகணும் அப்படின்னு சொல்லி டீச்சர் பசங்களை தேடிக்கிட்டு போனாங்க.
பண்டி ஃபங்கி 2 பேரும் வயல்கரையில உட்காந்துருந்தாங்க. பண்டி ஃபங்கி 2 பேரும் எங்க இருக்கீங்களா? இனிமே நீங்க எங்க போறீங்களோ அங்க நானும் உங்க கூடவே வந்து இருப்பேன். உங்களுக்கு அங்க பாடமும் எடுப்பேன். இன்னில இருந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸ், சரியா? ஃபங்கி ஆச்சரியமா, அப்படியே டீச்சர், உங்களுக்கும் எங்களை மாதிரி ஊர் சுத்துறதுனா ரொம்ப பிடிக்குமா? எங்க கூட ஃப்ரெண்ட்ஸா இருக்கணும்னா தினம் எங்களுக்கு சாக்லேட் வாங்கிட்டு வந்து கொடுக்கணும், தெரியுமா டீச்சர்? கண்டிப்பா பண்டி, கொண்டு வந்து கொடுக்கறேன். அப்படி தொடங்குச்சு அவங்க நட்பு. டீச்சர் பசங்களுக்கு எப்பவுமே சாக்லேட் வாங்கிட்டு வந்து கொடுத்து அவங்களுக்கு நல்லபடியா பாடமும் எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அவங்க டீச்சர் சொன்னதையெல்லாம் இந்த காதுல வாங்கிக்கிட்டு அந்த காதுல விட்டுக்கிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு எவ்வளவு சொன்னாலுமே புரியல. இவங்களுக்கு படிப்பு சொல்லி கொடுக்க என்னால முடியாது. எவ்வளவு எடுத்தாலும் இவங்களுக்கு புரியவும் மாட்டேங்குது. வேற ஏதாவது பண்ணும் அப்படின்னு சொல்லி டீச்சர் போயிட்டாங்க. பண்டி ஃபங்கியும் வீட்டுக்கு போய்கிட்டு இருந்தாங்க. அப்போ வழியில ஒரு சின்ன நாய்க்குட்டியை அவங்க 2 பேருமே பார்த்தாங்க. டேய் பண்டி, அங்க பாத்தியா? அந்த நாய்க்குட்டி ஏனோ அழுதுகிட்டு இருக்கு. வாடா, என்னன்னு போய் பார்க்கலாம் அப்படின்னு அடிபட்டு இருந்த அந்த நாய்க்குட்டி பக்கத்துல போனாங்க. என்னாச்சுன்னு கேட்டாங்க. இந்த நாய்க்குட்டி அழகா இருக்குல்ல, இத நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு போலாமா? நாமளே இத வளர்க்கலாமா? ஆனா அதுக்கு நம்ம அம்மாங்க ஒத்துக்கணுமே. ஒத்துக்க மாட்டாங்க, நாம தான் ஒத்துக்க வைக்கணும். இனில இருந்து இத நம்ம ஸ்கூல்ல வச்சு வளர்த்துக்கலாம். இனில இருந்து இதுக்கு பேரு லூசி அப்படின்னு சொல்லி அந்த நாய்க்குட்டி தூக்கிக்கிட்டு ஸ்கூலுக்கு போனாங்க. அதுக்கு அடிபட்டு இருக்கிற இடத்துல அவங்க மருந்தும் தடவி விட்டாங்க. ஃபங்கி, ஏற்கனவே நேரமாச்சு, நம்ம சீக்கிரமா வீட்டுக்கு போகணும்ல. இந்த நாய்க்குட்டி எங்கேயே விட்டுட்டு போலாம். நாளைக்கு காலையில வந்து பாத்துக்கலாம். ஆனா வீட்ல இந்த நாய்க்குட்டியை வளர்க்கறத பத்தி அம்மாங்க கிட்ட சொல்லலாம். அவங்க என்ன சொல்லுவாங்களோ? சரி, நீ உன் வீட்டுல கேளு, நான் என் வீட்டுல கேக்குறேன் அப்படின்னு பேசிக்கிட்டு 2 பேருமே வீட்டுக்கு கிளம்புனாங்க. அம்மா, அம்மா இங்க வாமா. என்ன பண்டி, இன்னைக்கு பள்ளிக்கூடத்துல இருந்து ரொம்ப லேட்டா வீட்டுக்கு வர? வழியில வரும்போது லேட் ஆயிடுச்சுமா. அம்மா, நம்ம ஒரு நாய்க்குட்டிய வளர்க்கலாமா? எனக்கு ஒரு நாய்க்குட்டி வேணும்மா. நாய்க்குட்டியா? உனக்கு என்ன அறிவு கேட்டு போச்சா? அம்மா, நான் நாய்க்குட்டிய வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தா நீ என்ன சொன்னாலும் கேக்குறேம்மா. அம்மா ப்ளீஸ்மா, நாய்க்குட்டி வேணுமா? சரி, நான் என்ன சொன்னாலும் செய்வல. இனில இருந்து ஒழுங்கா பள்ளிக்கூடத்துக்கு போகணும், நல்லபடியா படிக்கணும், அப்படியே வீட்டுக்கு வந்து ஹோம்ஒர்க்கையும் பண்ணணும். அப்படி பண்ணா நீ கேட்ட நாய்க்குட்டிய வாங்கி கொடுக்கறேன். அப்ப பண்டி சந்தோஷமா, உண்மையாவாமா? அப்படின்னா சரிம்மா, இனில இருந்து பாரு நான் எப்படி படிக்க போறேன்னு அப்படின்னு பண்டி ஃபங்கி 2 பேரும் வீட்டுல படிக்கிற மாதிரி நடிச்சாங்க. ஒரு நாள் பண்டி அவங்க அம்மா வரத பார்த்து புக்கை எடுத்து முன்னாடி வச்சு, A for apple, B for ball, C for cat அப்படின்னு மில்கி முன்னாடி பண்டி நாடகம் ஆடிக்கிட்டு இருந்தான். இந்த பக்கம் ஃபங்கியும் கூட நாடகம் ஆடிக்கிட்டு இருந்தா. ஃபங்கி வா, எங்க அம்மா எனக்காக வீட்ல குலாப் ஜாமுன் செஞ்சிருக்காங்க. நம்ம 2 பேரும் போய் சாப்பிடலாம். லூசிக்கு கொண்டு போலாம், பாவம் பசியா இருக்கும் இல்லையா? போலாம் அப்படின்னு 2 பேரும் வீட்டுக்கு போய் குலாப் ஜாமுனை எடுத்துக்கிட்டு ஸ்கூலுக்கு வந்தாங்க. அப்ப குளிர் தாங்க முடியாம லூசி ரொம்பவும் நடுங்கிக்கிட்டு இருந்தான். லூசி, என்னாச்சு? ஏன் இப்படி நடுங்கிக்கிட்டு இருக்க? குளிர்தான், பயப்படாத. இரு, எங்க அம்மா உனக்காக குலாப் ஜாமுன் செஞ்சு கொடுத்திருக்காங்க, இத சாப்பிடு அப்படின்னு லூசிக்கு குலாப் ஜாமுன் கொடுத்தாங்க. அதுக்குள்ள ஸ்மைலி டீச்சர் கிளாஸ் ரூமுக்கு வந்தாங்க. பண்டி, நாய்க்குட்டிங்களுக்கு ஸ்வீட் கொடுக்காத, நீ கொடுத்தாலும் அது சாப்பிடாது. அதெல்லாம் இல்ல டீச்சர், எங்க லூசி நாங்க என்ன கொடுத்தாலும் சாப்பிடுவான். அவனா எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் டீச்சர். சரி சரி, நீங்க 2 பேரும் புக்ஸ் எடுங்க. உங்க லூசி இங்க இருக்கட்டும், பாடம் கேட்கட்டும். என்னது லூசியுமா? என்னடா லூசி, நீயும் எங்க கூட சேர்ந்து படிக்க போறியா அப்படின்னு சொல்லி நடுங்கிக்கிட்டு இருந்த லூசி மேல ஒரு துணியை போட்டு அவனையும் கூடவே படிக்க வைக்க பெஞ்சில உட்கார வச்சாங்க. டீச்சரும் பசங்களுக்கு பாடம் எடுக்க ஆரம்பிச்சாங்க. பண்டி ஃபங்கி 2 பேருமே லூசிய பாத்துக்கிட்டு பாடத்தையும் கவனிச்சுக்கிட்டு இருந்தாங்க. பண்டி, நான் சொன்னது உனக்கு புரிஞ்சுதுல? எழுந்துச்சு நின்னு 1 + 10 எவ்வளவுன்னு சொல்லு. 1 + 10 11 டீச்சர். வாவ், கரெக்ட் ஆன்சர் பண்டி, சூப்பர்டா. டீச்சர் மனசுக்குள்ள, ஓ, இவங்க கிளாஸுக்கு வரணும்னா இந்த நாய்க்குட்டி இங்க இருக்கணும்னு அர்த்தம். இந்த நாய்க்குட்டி இங்கே இருந்தா இவங்களும் நல்லாதான் படிப்பாங்க போல தெரியுது. பசங்களா, லூசி இனிமே இங்கே இருக்கட்டும். இதை நம்ம 3 பேரும் சேர்ந்து நல்லா பாத்துக்கலாம். நம்ம கொண்டு வர சாப்பாட்டையே லூசிக்கும் போடலாம். ஆமா பண்டி, இது நல்ல ஐடியா தான். எப்படியும் வீட்டுல அம்மா அப்பா ஒத்துக்கிறது இல்லல, அவங்க எப்படி ஒத்துக்க போறது இல்ல. நாம இங்கேயே வச்சுக்கிட்டு லூசிய நல்லபடியா பாத்துக்கலாம். சரி ஃபங்கி, உன்னோட விருப்பம். அப்படி அன்னையில இருந்து லூசிய பாத்துக்கிறதுக்காகவே பண்டி ஃபங்கி 2 பேரும் ஸ்கூலுக்கு வந்து நல்லபடியா படிச்சுக்கிட்டும் இருந்தாங்க. டீச்சரும் சந்தோஷப்பட்டாங்க. ஒரு நடுராத்திரி நேரத்துல தேவா கழுகு டார்ச் புடிச்சுக்கிட்டு மரத்துக்கிட்ட வந்துச்சு. அந்த பக்கம் இந்த பக்கம் பார்த்தான். யாரும் அவனை பார்க்கலன்றத தெரிஞ்சுக்கிட்டான். ஆனா
அந்த மரத்துக்கு மேல நாகா அப்படிங்கிற ஒரு பாம்பு உட்காந்து அவனை கவனிச்சுக்கிட்டு இருக்கிறது அவனுக்கு தெரியல. என்ன இவன் இந்த நடுராத்திரியில இங்க வந்திருக்கான்? அப்படின்னா இதோ ஒரு ரகசியம் நிச்சயமா இருக்கு. அது என்னன்னு நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி பாத்துக்கிட்டு இருக்கும் போது ஒரு விளக்கு பிடிச்சுக்கிட்டு ராஜு காக்கா அங்க வந்துச்சு. ஓஹோ, இந்த ராஜுவும் இங்க வந்திருக்கானே, அப்படின்னா ஏதோ பெரிய பிளான் இருக்கு போல தெரியுது. இங்கேயே அமைதியா இருந்துகிட்டு நான் பாக்குறேன் யார் யார் வராங்க, என்ன பண்ண போறாங்கன்னு. அப்பதானே இவங்க பிளான் என்னன்னு தெரியும். என்ன ராஜு, நீ வர வழியில அந்த வசி உன்னை பார்க்கலையா அப்படின்னு கேட்டான் தேவா. இல்ல தேவா, வழியில பார்த்துட்டு 2 பேரும் ஒன்னாவே வந்திருப்போம்ல. நைட்டு நான் படுக்கும்போது எல்லாரையுமே சரியான நேரத்துக்கு வர சொல்லி மெசேஜ் பண்ணல. எல்லாரும் அதுக்கு ரிப்ளை கூட கொடுத்தாங்களே, அப்புறம் எதுக்கு இன்னும் வரல? அட நீ வேற என்ன, நீ தனியால யாருக்கிட்டையும் சொல்லிட்டு வர வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா எங்களுக்கு அப்படியா? வீட்டுல பொண்டாட்டிங்க புள்ள குட்டிங்க எல்லாரும் இருக்காங்கல்ல, அவங்க கிட்ட ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி அவங்க கிட்ட இருந்து தப்பிச்சு நாங்க வர வேண்டாமா? அதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும், கொஞ்சம் அமைதியா இருந்தாகணும். அப்ப தேவாக்களுக்கு ரொம்ப கோவமா பார்த்தான். வேண்டானா, இந்த மாதிரி நேரத்துல கோவம் வேண்டாம், பொறுமையா இருக்கணும், அமைதியா இருக்கணும். ஏன் பொண்டாட்டி ராணி ரொம்ப நல்லவ, அதனால நான் வெளியில போயிட்டு வரேன்னு சொன்ன உடனே சரி பத்திரமா போயிட்டு வாங்கன்னு அனுப்புனா. நான் தான் டைமுக்கு வந்துட்டேல, மற்றவங்க பொண்டாட்டிங்களும் அப்படியே இருப்பாங்கன்னு என்ன கேரண்டி? வழக்கமாக பொண்டாட்டிங்க வெளியில் போய் சாப்பிட்டுட்டு வரேன், இல்லை உனக்கு சாப்பாடு வாங்கிட்டு வரேன்னா ஒத்துப்பாங்க. நடுராத்திரியில் ஃப்ரெண்ட்ஸை பார்த்துட்டு வரேன்னு சொன்னால் கூட ஒத்துப்பாங்களா? என்னவோ இந்த ராணி இந்த மாதிரி கேடுக்கிட்ட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்க்கறதுக்கு எதுக்கு தான் அனுப்பி வைக்கிறாளோ. செல்ஃபோன் டார்ச் அடிச்சுக்கிட்டு வசிபுராவும் சின்ன கிளியும் வந்தாங்க. நான் எப்போ வர சொன்னா நீங்கள்லாம் எப்போ வரீங்க? ஆமாம், இந்த சாஸ் எங்க? டைம் எல்லாம் இங்கே போயிடும் போலியே அப்படின்னு கோவமா சொன்னான் தேவா. அப்பதான் சாஸ்கோக்கு வந்துச்சு. என் மேலே எங்க தேவானனுக்கு எவ்வளோ பாசம், எப்பவுமே என் யோசனை தான், நான் இல்லாம எந்த ஒரு வேலையுமே செய்யவே மாட்டாரு. அப்ப தேவா ரொம்ப கோவமா பார்த்தான். சரி சரி, இப்ப கோவமா முறைக்கிறது அவ்வளோ முக்கியமா? அமாவாசை நேரம் முடிய போகுது, வாங்க எல்லாரும் ஆத்துக்கு போலாம். செய்யணும்னு நினைச்சத டைமுக்கு சரியா செய்யணும் இல்லையா? என்னடா இது, அமாவாசை நாளன்னைக்கு இந்த திருட்டு கூட்டம் எதுக்காக ஆத்துக்கு போலான்னு பேசுறாங்க? ஒருவேளை திருடிட்டு வந்தது எல்லாத்தையுமே ஆத்தங்கரையில புதைச்சி வச்சிருப்பாங்களா? இப்போ போய் எடுத்து சமானமா பங்கு போட்டுப்பாங்களா? ஆனா இந்த சாசு அமாவாசை நேரம் முடிய போகுதுன்னு சொல்றானே, ஏதோ ரகசியம் இருக்கு, அது என்னன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பாம்பு மனசுக்குள்ள நினைச்சுக்கிச்சு. அதுக்கப்புறமா எல்லாருமே மெதுவா ஆத்தங்கரைக்கு வந்தாங்க. பாம்பு அவங்க பின்னாடியே வந்துச்சு. எல்லாருமே ஆத்தங்கரைக்கு வந்து என்ன பண்றதுன்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தப்போ அந்த பாம்பு அங்கிருந்து கொஞ்சம் தூரத்துல ஒரு பெரிய பாறங்களுக்கு பின்னாடி ஒளிஞ்சு உக்காந்து இருந்துச்சு. தேவானா, நீ சொன்ன மாதிரி இந்த ஆத்துல வைரத்தோட வெளிச்சம் எதுவுமே தெரியலையே, படிச்சது உண்மைதானா? ஆமா ராஜு, ஒரு நாள் இந்த ஆத்தங்கரையோரமா நான் உட்காந்துக்கிட்டு இருக்கும்போது ஒரு காகிதம் இந்த ஆத்துல அடிச்சுக்கிட்டு வந்துச்சு. அது என் கால் கிட்ட வந்துச்சு. எடுத்து படிச்சு பார்த்தேன். அப்பதான் இந்த அமாவாசை ரொம்ப மகத்துவமானது. இந்த அமாவாசை ராத்திரி அன்னைக்கு வைரத்தோட பெட்டி திறந்தா ஆத்துக்குள்ள வெளிச்சம் தெரியும். 10 நிமிஷம் மட்டும்தான் அந்த வைரப்பட்டி திறந்திருக்கும். அதுக்குள்ள அந்த வைரத்தை எடுக்கணும் அப்படின்னு எழுதியிருந்துச்சு. அதோட மதிப்பு கோடி கணக்கில் இருக்கும். இந்த கதையெல்லாம் எனக்கு தெரிஞ்சிருந்தா முன்னாடியே நான் வந்திருக்க மாட்டேன் தேவண்ணா அப்படின்னு சொன்னா வசி. வசி, தேவண்ணா எது பண்ணாலும் யோசிச்சுதான் பண்ணுவாரு. யோசிக்காம நம்ம எல்லாரும் இங்க வர சொல்லியிருக்க மாட்டாரு. அவர் சொல்றத நாம நம்பிதான் ஆகணும் அப்படின்னு சொன்னா ராஜு. அப்போ சில்லு கிளி, ஆமாண்டா வசி, தேவானா கூட எத்தனை வருஷமா நாம திருட்டு தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கோம். என்னைக்காவது தேவானா சொன்னது பொய்யா இருக்கா சொல்லு? இந்த தடவையும் தேவானா சொன்னது பொய்யாகாது. இன்னும் கொஞ்ச நேரத்துல அவர் சொன்னது நடந்தாலும் நடக்கலாம். எப்படியும் வீட்டுல பொண்டாட்டிங்க கிட்ட சொல்லிட்டு தானே வந்திருக்கோம். என் மேல வச்சிருக்கிற நம்பிக்கையை நிச்சயமா நான் காப்பாத்துவேன். எல்லாரும் அந்த ஆத்த பாத்துக்கிட்டே இருங்க, எந்த நொடி வேணும்னாலும் வெளிச்சம் வரலாம் அப்படின்னு சொல்லி எல்லாருமே ஆத்த பாத்துக்கிட்டு இருந்தாங்க. கல்லுக்கு பின்னாடி இருந்த நாகமும் பாத்துக்கிட்டு இருந்துச்சு. ஐயோ, இத்தனை நாளா நான் இந்த காட்டுல வாழ்ந்துகிட்டு இருக்கேன். எத்தனையோ தடவை இந்த ஆத்துல நீச்சல் அடிச்சிருக்கேன். இதுல வைரம் இருக்கிற மாதிரி எனக்கு என்னைக்குமே தெரிஞ்சதே இல்லையே. ஆமா, நல்லா சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறமா புத்துல போய் படுத்து தூங்கிட்டா பூகம்பமே வந்தாலும் நான் எழுந்திருக்கவே மாட்டேன். அப்புறம் எங்கிருந்து எனக்கு தெரியறது? அதுலயும் எனக்கு அமாவாசைனா ஆகவும் ஆகாது. நானும் ஆத்த பாக்குறேன் அப்படின்னு எல்லாரும் ஆத்த பாத்துக்கிட்டு இருந்தாங்க. ஆறு ரொம்பவே அமைதியா இருந்துச்சு. மீனுங்க விளையாடிக்கிட்டு இருந்துச்சு, தவளைங்க கத்திக்கிட்டு இருந்துச்சு. அப்பதான் மெதுவா அந்த ஆத்துக்குள்ள இருந்து ஒரு முதலை வெளியில வந்துச்சு. எல்லாரும் அந்த முதலைய பார்த்து பயந்துட்டாங்க. நாம வைரத்துக்காக வந்திருக்கோன்னு இந்த முதலைக்கு எப்படி தெரியும்? நாம கரையில இருக்கிற வரைக்கும் நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனா ஆத்துக்குள்ள குதிச்சோம்னா இந்த முதல்ல நம்மள வேட்டையாடுமே, அவ்வளவுதான், நம்மள சாப்பிட்டு அது அதோட பசியை தீர்த்துக்கும். அப்ப எல்லாரும் சேர்ந்து நாங்க ஆத்துக்குள்ள வரல, நீங்க வேணா போங்கன்னு தேவா கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தாங்க.
முதல்ல அவங்கள பாத்துக்கிட்டு இருந்துச்சு. ஒரு முக்கியமான விஷயம், அந்த வைரத்தோட வெளிச்சத்துல நாம இருக்கிற வரைக்கும் அந்த முதல்ல நம்மள எதுவுமே பண்ணாது. 10 நிமிஷம் மட்டும்தான் அந்த வைரத்தோட வெளிச்சம் நமக்கு தெரியும். அந்த 10 நிமிஷத்துக்குள்ள நம்ம வைரம் எல்லாத்தையுமே திருடிடணும், இல்லைன்னா அதுக்கப்புறமா முடியாது. அப்படி எல்லாரும் ஆத்த பாத்துக்கிட்டு இருந்தப்போ திடீர்னு ஆத்துல ஒரு வெளிச்சம் வந்துச்சு. அதை பார்த்து எல்லாருமே ரொம்பவும் ஆச்சரியப்பட்டாங்க. எல்லாரும் ஆத்துக்குள்ள போனாங்க. முதலையும் ஆத்துக்குள்ள போச்சு. எல்லாரும் ஆத்துக்குள்ள போய் அந்த வெளிச்சத்துல நிக்கும் போது முதலையும் மெதுவா அந்த வெளிச்சத்துக்குள்ள வந்துச்சு. முதல்ல அவங்க பக்கத்துல போய்கிட்டு இருந்துச்சு. அப்ப ஆத்துக்குள்ள இருந்த ஒரு பெட்டியில நிறைய வைரங்கள் இருக்கிறத எல்லாரும் பார்த்தாங்க. டேய், என்னங்கடா பாக்குறீங்க? சீக்கிரமா அந்த பெட்டியை தூக்குங்க, நம்ம வெளியில போயாகணும். இல்லனா ஆசைய பாத்துக்கிட்டு இருக்கிற அந்த முதல்ல நம்மள சாப்பிட்டுடும். இந்த வெளிச்சம் இருக்கிற வரைக்கும் அது நம்மள எதுவும் செய்யாது. அப்ப 4 பேருமே சரி அப்படின்னு அந்த பெட்டியை தூக்குறதுக்காக தயாரா நின்னுகிட்டு இருந்தாங்க. அவங்க வெளியில போகணும்னு நினைக்கும் போது அந்த நாகப்பாம்பு அவங்க முன்னாடி வந்து நின்னுச்சு. எல்லாரும் ஆச்சரியப்பட்டாங்க. நாகா, நகரு, வெளிச்சம் முடியறதுக்குள்ள நம்ம கரைக்கு போய் சேர்ந்தாகணும், இல்லனா நம்ம உயிருக்கே ஆபத்து. தேவானா, எனக்கும் இதுல பங்கு கொடுக்குறீங்கன்னா உங்க வழியை விட்டு நான் நகர்றேன், இல்லனா உங்களை நான் மேல போக விட மாட்டேன். சரி நாகா, உனக்கும் எங்க கூட சேர்த்து பங்கு கொடுக்குறோம். நவரு, மேல போகணும் இல்லையா? தேவா பேச்ச நம்பி நாகாவும் சரி அப்படின்னு வழி விட்டுச்சு. எல்லாரும் கஷ்டப்பட்டு அந்த பெட்டியை தூக்கிக்கிட்டு கரைக்கு வந்தாங்க. அவங்க கரைக்கு வந்த கொஞ்ச நேரத்துல அந்த வெளிச்சமும் மறைஞ்சு போச்சு. அது மறைஞ்ச உடனேயே முதலையும் அந்த வெளிச்சத்தோடவே சேர்ந்து தண்ணிக்குள்ள போயிடுச்சு. எல்லாரும் அப்பாடான்னு நினைச்சாங்க. பெட்டியில இருக்கிற வைரங்களை பார்த்து எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அப்போ எல்லாருக்குமே பேராசையும் வந்துச்சு. இத சமமா பங்கு போடணும், 6ஆ பங்கு போடலாம். நாகாவுக்கு உங்க பங்குல இருந்து கொடுங்க, எங்க பங்குல இருந்துலாம் கொடுக்க முடியாது. அது எப்படி என் பங்குல இருந்து கொடுக்க முடியும்? 6 பங்கா போடலாம். அது எப்படி முடியும் தேவானா? ராஜு சொல்ற மாதிரி செஞ்சாதான் நல்லா இருக்கும். தேவானா, ஆத்துக்குள்ள இருந்து போ, நீ என்ன சொன்ன சொல்லு பாக்கலாம். பங்கு கொடுக்கறேன்னு சொன்னடாச்சிலோ. பங்கு கொடுக்கறேன்னு சொன்ன சரி, ஆனா எங்க பங்குல இருந்து அதுக்கு பங்கு கொடுக்கறேன்னு நீ சொல்லலையே. அதனால உன்னுடைய பங்கு வைரத்துல இருந்து பாம்புக்கு ஒரு பங்கு கொடு, அதுக்கு நாங்க ஒத்துக்கிறோம். ஆனா என்ன பண்ணாலும் சரி, எங்க பங்கு வைரத்துல இருந்து பாம்புக்கு நாங்க பங்கு கொடுக்க மாட்டோம். தேவாவுக்கு அதை கேட்டு கோவம் வந்துச்சு. என்னடா, நான் அமைதியா இருந்தா எல்லாருமே அதிகமா பேசுறீங்க. ஆத்துல வைரம் இருக்கிற விஷயத்த சொன்னது நான் தாங்கிறத மறக்காதீங்க. அது என்னவோ உண்மைதானா, ஆனா உனக்கு உதவி செஞ்சது நாங்க தான் அப்படிங்கிற விஷயத்தையும் நீ மறக்காத. நான் மறக்கலைங்கிறதுனாலதான் எல்லாருக்கும் சமமான பங்கு கொடுக்கறேன்னு நான் சொன்னேன். முதலையும் நான் அப்படிதானே செஞ்சேன், இப்பவும் அப்படியே செய்தேவனா? நாங்க வேண்டான்னு சொல்லலையே. அப்படி செய்யறதுக்கு தான் ஒத்துக்க மாட்டேங்கிறீங்களே. குறுக்க வந்த நாகாவுக்கு சமமா பங்கு கொடுக்க முடியுமா? பெட்டியை தூக்கிட்டு வந்த எங்களுக்கு தானே பங்கு கொஞ்சம் அதிகமா இருக்கணும். நீங்க எல்லாரும் உங்க விருப்பத்துக்கு பேசுனீங்கன்னா அதுக்குள்ள வைரம் இருக்கிற விஷயத்த சொன்னா பாதி பங்கை எடுத்துக்கிறேன், அதுக்கப்புறமா உங்களுக்கு மிச்சத்தை கொடுக்குறேன், சரியா? அது எப்படி? அதுக்கு நாங்க ஒத்துக்க முடியாது அப்படின்னு சொல்லி எல்லாருமே சண்டை போட ஆரம்பிச்சாங்க. சண்டை போட்டது மட்டும் இல்லாம அடிச்சுக்கவும் ஆரம்பிச்சாங்க. எல்லாரும் ஒன்னா சேர்ந்து தேவா கழுக போட்டு அடிச்சாங்க. தேவா கழுகுக்கு ரொம்பவும் கோவம் வந்து அந்த வைரப்பட்டியை மறுபடியும் ஆத்துக்குள்ள தூக்கி போட்டுட்டான். அதனால அந்த வைரப்பட்டி மறுபடியும் ஆத்துக்குள்ளாரியே போயிடுச்சு. அப்பாடா, வந்த வேலை முடிஞ்சுது, நான் போறேன் அப்படின்னு சொல்லி பாம்பு போயிடுச்சு. எல்லாரும் வருத்தத்துல இருந்தாங்க. உங்க கோவம் தான் உங்களுக்கு எதிரி. ரொம்பவும் சுயநலமா இருக்காதீங்க. அந்த சுயநலத்தினால யாருக்கும் நல்லது நடக்காது. நாகா என்னத்தை நினைச்சு வந்தானோ அது நல்லபடியா செஞ்சுட்டு போயிட்டான். இப்போ அவனுக்காக சண்டை போட்டு நாம தான் எல்லாத்தையும் இழந்து நிக்கிறோம் அப்படின்னு சொல்லி அவங்க எல்லாருமே ரொம்பவும் வருத்தத்தோட அங்கிருந்து அவங்கவுங்க வீட்டுக்கு திரும்ப போயிட்டாங்க.